ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கோல்டில் வந்துட்டு அடுத்து என்ன பிளான் பார்க்கலாம். இது என்னோட ட்ரேட் ஐடியா கிடையாது, என்னோடய வியூவை மட்டும்தான் நான் ஷேர் பண்ணுறேன். உங்களோட ஓன் செட்டப்பை யூஸ் பண்ணி ட்ரேட் எடுத்துக்கோங்க, இதை ஒரு வியூவாக வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நீங்கள் யாராவது ட்ரேட் எடுத்து உங்கள் செட்டப்பை ஃபாலோ பண்ணாமல் நான் சொல்கிறேன்னு பை பண்ணி எடுத்து லாஸ் பண்ணிட்டீங்கன்னா நிர்வாகம் பொறுப்பல்ல. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது ஒரு ஃபாலே கிடையாது, ரீடெஸ்ட் தான். இப்போ ஒரு 8% இங்கே ஃபால் ஆகிருக்கு, ஓகேங்களா. இங்கே ஒரு 8%. அடுத்து வந்து அதுக்கு முன்னாடியான ரீடெஸ்ட், அது ஒரு ஏப்ரல் மேலே நடந்துச்சு, லாஸ்ட் ஒரு 6 months முன்னாடி 10% வந்துட்டு ரீடெஸ்ட் வந்திருக்கு. இப்போ 8%ல் இருக்குது, ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ரீடெஸ்ட், ஓகேங்களா. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 5% ரீடெஸ்ட் வந்திருக்கு, 6% வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி நவம்பரில் 2024 ஒரு ரீடெஸ்ட் 9% ஃபால். இப்போது அடுத்து நம்ம எங்கே பை பண்ணலாங்கிறதான் கேள்வியே. நம்ம இப்போது டே டைம் ஃப்ரேமில் ஒரு ஸ்விங் லோ ஸ்விங் ஹை மார்க் பண்ணி நான் எஃப்இஜி இங்கே மார்க் பண்ணேன். அந்த எஃப்இஜியில் தான் இங்கே ரியாக்ட் ஆகிட்டு இருக்குது. ஆனால் எனக்கு இன்னும் சந்தேகமாக இருக்குது, இது ஃபால் ஆகும். அப்படி ஆச்சு எனக்கு, நான் இது 2 வாரத்துக்கு முன்னாடியே தெரியும் 10% ஃபால் கொடுக்கும்னு. ஆனால் எங்கேருந்து கொடுக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது, அதுவாக வந்தால் தான் தெரிஞ்சுக்க முடியும். இப்போது இந்த வீக்கோட லோ, இந்த லோ வந்துட்டு நாளைக்கு மண்டே வந்து கட் ஆயிருச்சு அப்படின்னா நான் வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் இந்த ஸ்விங் லோவிலேருந்து 5 வரைக்கும் மார்க் பண்ணி இந்த டிஸ்கவுண்ட் ஏரியாவில் நான் பை பிளான் வச்சுருக்கேன். ஒருவேளை இந்த வீக்கோட லோ கட் ஆகுது அப்படின்னா நான் டவுன் சைடு தான் அப்கமிங் வீக்ஸில் இந்த டிஸ்கவுண்ட் ஏரியா வர வரைக்கும். இந்த டிஸ்கவுண்ட் ஏரியா வந்ததுக்கப்புறம் நான் பை சைட் பிளான் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருவேன். இதுதான் வந்து கோல்டில் என்னோடய வியூ. சில்வர் வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, சில்வர் ஃபுல்லாக லிக்விடிட்டி தான். இவன் விழுவான், கோல்டு மேலே போனாலும் இவன் விட மாட்டான் மேலே போகிறதுக்கு. இப்போது இது டே டைம் ஃப்ரேமில் இங்கே ஒரு எஃப்இஜியில் தான் இது ரியாக்ட் ஆகிட்டு, சாரி வீக்லி டைம் ஃப்ரேம் எஃப்இஜியில் இங்கே இன்னும் எஃப்இஜி டேப் ஆகலை. இங்கே வந்துட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும், ஆனால் இங்கேருந்து போகும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. இது ஃபுல்லாக லிக்விடிட்டி தான். டே டைம் ஃப்ரேமில் பார்த்தா தெரியும், ஒன்றுமே இருக்காது, ஃபுல்லாக லோஸ் வச்சுக்கிட்டே போயிட்டு இருந்திருக்கும். இந்த லோ எல்லாத்தையும் எடுக்கிறதுக்காக கீழே வரும். இப்போ ஒரு வேளை கோல்டு இங்கேருந்தே மேலே போகுதுன்னா சில்வரும் சேர்ந்து மேலே வந்துடுமான்னு கேட்டால் எனக்கு தெரில. சில்வர் வந்து உருட்டுவான், சைட்வேஸில் தான் இருக்கும் கொஞ்ச நாளைக்கு. இது என்னோட தனிப்பட்ட வியூ மட்டும்தான். ஸோ வந்துட்டு அவன் சைட்வேஸில் இருப்பானா இல்லை இந்த லோஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போவானான்னு தெரில. எப்படி போகும்னு நம்ம, ஏன்னா நான் சில்வரில் வந்து ட்ரேட் எடுக்க மாட்டேன் அதிகமாக, அதனால் பெருசாக ஃபாலோ பண்ணுறதில்ல. கோல்டை மட்டும்தான் நான் வாட்ச் பண்ணுவேன். சில்வரில் எஸ்எம்டி மட்டும் பார்த்துக்குவேன். இப்போ வந்து இந்த லோஸ் எல்லாம் எடுக்காமல் இங்கேயே அரைப்பான், அப்படி இல்லைன்னா இந்த லோஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேலே வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போதைக்கு சில்வர் பெருசாக மேலே வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. இது என்னோடய வியூ மட்டும்தான். இது வந்து இதை வச்சு யாரும் ட்ரேட் எடுக்கணும்னு நினச்சிடாதீங்க, ஒரு வியூவாக மட்டும் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஒரு நாலேஜ், அவ்வளோதான்.